வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தை சார்ந்த 2 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. மயிலாப்பூர் PS பள்ளி ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் பாரதியார் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயம்பேடு சந்தையில் குவிந்த மக்கள். அனைத்து சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகள் பாலியல் புகார் கூறி வீடியோ வெளியிட்ட விவகாரம். இசை ஆசிரியர் உள்ளிட்ட 5 ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு இடமாற்றம். சிறுநீரகம் உள்ளிட்ட மனித உறுப்புகள் விற்பனை வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு. தமிழக DGP-யிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. துறையூரில் EPS பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணி தாக்கப்பட்ட விவகாரம். 5 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 14 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை மறுநாளும் 28ஆம் தேதியும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. சேலம் ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. ரயிலில் ஏறி சென்னை தப்பி வந்தவர்களை ரயில் நிலையத்திலேயே துரத்தி பிடித்த காவல்துறை. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சர்வதேச தரத்தில் ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பை வழங்க ஏற்பாடு. தன்னுடைய உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை விஜயகாந்த். எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் என EPS புகழாரம். ஓரூர் சரவணா ஸ்டோர்ஸில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகை திருடிய தாய் மகள் கைது. 3வது முறையாக திருட வந்தபோது CCTV மூலம் சிக்கினர். நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சென்னையில் நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் நிலையில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் பங்கேற்கிறார். 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. ஆம்புலன்ஸ் சங்கம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தேர்தல் வருவதால் CP ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக்கவில்லை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்வு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். செப்டம்பர் 22இல் GST வரி குறைக்கப்பட வாய்ப்பு. நவராத்திரியை ஒட்டி அமல்படுத்த மத்திய அரசு திட்டம். விருத்தாச்சலம் அருகே பள்ளி வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்த 6 மாணவர்கள் காயம். அதிவேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கைது. இனி வாட்ஸ்அப் மூலம் சென்னை மாநகராட்சியின் சேவைகளை பெறலாம். QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்தவும் வசதி. காதல் திருமணம் செய்ய மார்க்சிஸ்ட் அலுவலகம் வரலாம். அலுவலகங்கள் திறந்தே இருக்கின்றன என CPM மாநில செயலாளர் சண்முகம் அழைப்பு. உத்தராகண்ட் மாநிலம் தராலியில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் கண்காணிப்பு தீவிரம். உடைமைகளை தேடும் மக்கள். காமன்வெல்த் நாடுகள் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் 193 கிலோ தூக்கி அசத்தல்.
வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தை சார்ந்த 2 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. மயிலாப்பூர் PS பள்ளி ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் பாரதியார் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயம்பேடு சந்தையில் குவிந்த மக்கள். அனைத்து சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகள் பாலியல் புகார் கூறி வீடியோ வெளியிட்ட விவகாரம். இசை ஆசிரியர் உள்ளிட்ட 5 ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு இடமாற்றம். சிறுநீரகம் உள்ளிட்ட மனித உறுப்புகள் விற்பனை வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு. தமிழக DGP-யிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. துறையூரில் EPS பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணி தாக்கப்பட்ட விவகாரம். 5 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 14 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை மறுநாளும் 28ஆம் தேதியும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. சேலம் ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. ரயிலில் ஏறி சென்னை தப்பி வந்தவர்களை ரயில் நிலையத்திலேயே துரத்தி பிடித்த காவல்துறை. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சர்வதேச தரத்தில் ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பை வழங்க ஏற்பாடு. தன்னுடைய உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை விஜயகாந்த். எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் என EPS புகழாரம். ஓரூர் சரவணா ஸ்டோர்ஸில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகை திருடிய தாய் மகள் கைது. 3வது முறையாக திருட வந்தபோது CCTV மூலம் சிக்கினர். நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சென்னையில் நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் நிலையில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் பங்கேற்கிறார். 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. ஆம்புலன்ஸ் சங்கம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தேர்தல் வருவதால் CP ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக்கவில்லை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்வு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். செப்டம்பர் 22இல் GST வரி குறைக்கப்பட வாய்ப்பு. நவராத்திரியை ஒட்டி அமல்படுத்த மத்திய அரசு திட்டம். விருத்தாச்சலம் அருகே பள்ளி வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்த 6 மாணவர்கள் காயம். அதிவேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கைது. இனி வாட்ஸ்அப் மூலம் சென்னை மாநகராட்சியின் சேவைகளை பெறலாம். QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்தவும் வசதி. காதல் திருமணம் செய்ய மார்க்சிஸ்ட் அலுவலகம் வரலாம். அலுவலகங்கள் திறந்தே இருக்கின்றன என CPM மாநில செயலாளர் சண்முகம் அழைப்பு. உத்தராகண்ட் மாநிலம் தராலியில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் கண்காணிப்பு தீவிரம். உடைமைகளை தேடும் மக்கள். காமன்வெல்த் நாடுகள் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் 193 கிலோ தூக்கி அசத்தல்.